Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 735 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த ட்ரெஸ் ரோசா மக்களை காட்டுறாங்க. அத்தனை பேருமே இப்பதான் 10 வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியா சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. அதுவும் ஒன்னு சேர்ந்து ஒரே ஆனந்த கண்ணீரா தான் இருக்குது. இந்த ஆங்கரால எல்லாம் நிஜமாவே லூஃபி அவனை காலி பண்ணிட்டானான்னு இன்னுமே நம்ப முடியல. பட் நம்பித்தானே ஆகணும், காலி பண்ணிட்டானே. அதே நேரம் சாபோ அந்த மொத்த கேஜுமே மறைஞ்சவனையே கன்ஃபார்ம் பண்ணிட்டான், லூஃபி சாதிச்சிட்டான்னு. அதே நேரம் அவனுமே அந்த பர்ஜஸ கிளின்னு கிழிச்சு வீசிட்டான் போல. அவன் போறப்ப அவனை கூப்பிட்டு, ஏண்டா என்னை நீ போட்டு தள்ள போறது இல்லையா, அப்ப என்னை விட்டுட்டு போறியான்னு சாவை ஏதோ சாம்பார் சாதம் கேட்டு வாங்குற மாதிரி வாங்குவான். சாபோ, டேய் உன்னெல்லாம் அடிச்சா எனக்கு அது அவமானம்டா, போடா போடா பொழைச்சு போடா போடலாம் காட்டு அவன் பாட்டுக்கு போவான். சும்மா இருக்க வேண்டியதானே, தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி அவனை வீம்புக்குன்னே உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். நீ இப்படி இருக்க, ஆனா உன் பிரதர் ரொம்ப ரொம்ப லீனியன்டான ஆளுப்பா அப்படின்னு போறவனை வம்புழுப்பான். அந்த டைம் சாபோக்கு போன் கால் வரும். ஆனா அவன் அதை கூட கண்டுக்காம என்னடா சொல்றேன்னு சொல்லி அவனை பார்த்து தான் காண்டாவான். அவன் என்ன சொல்லுவான்னா, அந்த பனரோ ஐலாண்ட்ல ஏச தோக்கடிச்சு அவனை நேவி கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் இவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை சொன்னான். அது என்ன ஏதுன்னு நீ கேட்கணுமாடா கண்ணான்னு கேட்பான். உடனே சாபோ சொல்லுடான்னு சொல்லி வெறிகுண்டு கேட்பான். அதே நேரம் ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாம் சாபோ ஹேக்குன்னு எல்லாத்துக்குமே கால் பண்ணிட்டு இருக்காங்க. சாபோ எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்படின்னா அவனுக்கு கால் பண்ணது இவங்க தான் போல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடம் மொத்தத்தையுமே நேவி ஆளுங்க ரவுண்டு கட்ட போறாங்க. அதுக்குள்ள எப்படியாச்சும் இவங்க தப்பிக்கணும், இல்லைன்னா டன் டனகனகாதான். இங்க பர்ஜஸ் இன்னும் வெறுப்பேத்துறத நிறுத்தல. நான் அவன் என்ன பண்ணான்னு உங்ககிட்ட சொன்னேன்னா நீ விழுந்து விழுந்து சிரிப்பான்னு அவன் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். அட மேட்டர் என்னன்னா, அவனை புடிச்சிட்டாங்கல்ல, அவனை புடிச்சு எப்படியே நேவி கிட்ட ஒப்படைக்க போறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி ஒப்படைச்சா அவனை கொல்ல போறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த மேட்டரை அவன் பிரதர் கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பான். ஐயோ அவன் ஒரு டம்மி பீஸ் பயப்பா. ஏன்னா அவன் எவ்வளவு ஒர்த்துன்னு சொல்லி அவனுக்கே தெரியல. எப்படியும் அவனை பிடிச்ச நேவில கொடுத்தா அவனை பத்தி நியூஸ் எல்லாமே ஊரு பூரா பரவத்தான் போகுது. அப்படி இருக்கும்போது அவனை பத்தி நான் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, உனக்கே காமெடியா இல்ல முட்டாப்பைய எவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கான்னு ஐயோன்னு சிரிப்பானா. அது சாபோவை இன்னுமே கடுப்பாக்கும். என்ன பண்றது, அவனுக்குமே பொறுமைன்னு ஒண்ணு உண்டு. எரும மாதிரி கம்முன்னு இருக்கானேன்னு சுரண்டி பார்த்துட்டு இருந்தா ஏறி மிதிப்பா. அப்ப வாங்கித்தான் ஆகணும். அவனை பிடித்த உடனே இந்த உலகம் பூரா அந்த நியூஸ் போயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, நேவி ஆளுங்க அவனோட வாழ்க்கைய பரிதாபகரமா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாபோ வந்து மண்டையோட பிடிச்சி, இதுக்கு மேல நீ ஏதாச்சும் பேசின மகனே உடம்புல மண்டை மட்டும் இருக்காது அப்படின்னு கொலவெறியோட சொல்லுவான். அவன் சாகும் போது எப்படி ஃபீல் பண்ணிருப்பான்னு நியூஸ் பேப்பர்ல ஏசு செத்துட்டாங்கிற மேட்டரை பார்த்ததுல இருந்தே ஒவ்வொரு நாள் நைட்டும் அவன் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கானாமா. சோ அப்படி இருக்கும்போது கொய்யால நீ அவனை பத்தி எனக்கு சொல்ல வந்துட்டியா, ஒரு விளக்கணைய வேண்டான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச புடிச்சு கண்டமேனி அமுக்குவானா. பர்ஜஸால சுத்தமா தாங்க முடியல. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டரை காட்டுறாங்க. பர்ஜஸ் அவன் பின்னாடி கத்தி வச்சிருக்கான். இப்ப என்னன்னா, அவன் இங்க வந்ததே டெபிள் ஃப்ரூட் ஆட்டைய போறதுக்காக தான். ஆனா அதை சாபோ சாப்பிட்டுட்டான். இப்ப அதை மட்டும் அவன் கிட்ட இருந்து அவன் ஆட்டைய போட்டுட்டு போகலைன்னா இவன் பேருக்கே அது அவமானம். அதனால என்ன ஆனாலும் சரி, நான் ஃபிளேம் ஃப்ரூட்டை விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்ட்டு வேணும்னே சாபோவை எரிச்சலை தீட்டு இருப்பான். ஏன்னா அப்பந்தானே பையன் டைவர்ட் ஆவான். அந்த கேப்ல போட்டு பொழந்து விட்டிடலாம். என்னதான் ரெவல்யூஷனரி ஆர்மியில உனக்கு ஒரு டைட்டில் பவர் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஏச காப்பாத்த முடியலன்னு உனக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையா? அந்த டைம்ல நீ அங்க இருந்து அவனை காப்பாத்தாம எங்க போன? நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தியா? அவனுக்கு தேவைப்படும் போது நீ அங்க இல்ல. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் அவனுக்கு பிரதர்ன்னு சொல்றியே, இதை கேட்கும் போதே ரொம்பவும் பரிதாபகரமா இருக்குது அப்படின்னு சொல்ல சாபோ இன்னும் காண்டாயி அப்படியே நசுக்க ஆரம்பிப்பானா. பர்ஜஸ் சுத்தமா தாங்க முடியாம கத்திய வச்சு சரக்குன்னு குத்த ட்ரை பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி, என் தம்பி அங்க இருந்தான்டா, அதனால தான்டா அதை நினைச்சு நான் ரிக்ரெட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி ஃபயர் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு நெருப்ப வச்சு பயங்கரமா அடிப்பான். பர்ஜஸ் அப்படியே தக நெறிஞ்சு ஸ்பாட்லயே பிளாட் ஆயிருவான். ஏன்னா அந்த அளவுக்கு நெருப்ப வச்சு விரிகுண்டு அடிச்சிருப்பான். உடனே சாபோ, ஏசு எனக்குள்ளதாண்டா இருக்கான், அவன் இந்த இடத்துல இருந்தான்னா உன்னைய மன்னிக்கவே மாட்டான்டா மாங்காமா. அந்த டைம் கோவாலா கால் பண்ணி, எப்பா சாபோ நீ எங்க இருக்க, லூஃபிய ஃபாலோ பண்ணிட்டு அந்த பர்ஜஸ் வந்தான், நான் எவ்வளவு டைம் உனக்கு கால் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனா நீ போனவே எடுக்கலாம்பா. அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாதமா, அவனை எப்பவோ சம்பவம் பண்ணியாச்சும்பா. அவளுக்கே அங்க ஷாக் ஆயிரும். சரி லிஸ்ட்ல இருந்த எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்டவொன்னா அவளும் ஆமாம்பா. அப்போ உடனே ஷிப்பை கூப்பிட்டுனவொன்னா அவ ஷிப்பை ஆல்ரெடி கூப்பிட்டுட்டாலாமா. நீ அண்டர் கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னா போதும், ஏன்னா உன்னை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்தாச்சும்பா. அவன் உடனே போனை வச்சிருவான். உடனே கோலாக்கு செம்ம காண்டாயி அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பான். என்ன வெங்காயத்துக்கு நான் பேசிட்டு இருக்கும் போது அவன் போனை வச்சான்னு. என்ன பண்றது, அண்ணன் தம்பிங்க 3 பேருமே ஒரே மாதிரி இப்படித்தானே இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா நேவி ஆளுங்க டோ ஃபிளமிங்கோ ஃபேமிலி ஆளுங்க ஒவ்வொருத்தையா போய் தேடி பார்ப்பாங்க. எல்லாருமே குப்பை மாதிரி அங்கன்னு செதறி போய் கிடப்பாங்க. அதுல அந்த கிளாடியஸோட தான் பயங்கர ரவுஸ். ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போகும்போது பாதிலேயே விட்டுட்டானுங்க. அவன் என்னடானா அந்த கிளிஃபோட முக்குல
இருக்கான். சோ சென்டர் ஆஃப் கிராவிட்டில இப்படியா அப்படியான்னு ஆடிட்டு இருக்குது. கொஞ்சம் மிஸ்பேலன்ஸ் ஆச்சுனாலே போதும் கீழே விழுந்து மண்டையில இருக்க மசாலாலாம் திருச்சிரும். அப்படியே அடுத்தடுத்து பேபி ஃபை, டியமண்டே, ரெபோல்னு ஒவ்வொருத்தரையா காட்டுறாங்க. எல்லாருமே நாக்கு தள்ளி போய் தான் கிடக்குறானுங்க. செக் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு தான் டாப் 3 எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு கன்ஃபார்மே பண்ணியாச்சு. அடுத்து மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன் இவங்க எல்லாத்துக்குமே தலைவன் டான் கிஹோட்டி டோஃப்ளமிங்கோவையும் ரவுண்டு கட்டிடுவானுங்க. இவங்கிட்ட எதுக்கு கன்னெல்லாம் தூக்கிட்டு போகணும், எப்படி போனாலும் போட்டு பொழந்து கட்டிடுவான். அதனால பேசாம போனோமா சிக்கணும்னா சங்கிலியை போட்டு கூட்டு வந்தோமான்னு இல்லாம அங்க போயிட்டு பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க நன்னாரி பாய்ஸ். சரிப்பா அவனுக்குமே சீப்ரிசம் ஸ்டோனை கையில போட்டு லாக் பண்ணியாச்சு. அதே நேரம் இங்க பேபி ஃபை பார்த்துட்டு கவலைப்படுவா. ஏன்னா இவளுமே அவங்க கூட்டத்தை சேர்ந்தவ தானே. அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணும்போது இவளையும் சேர்த்து தானே அரெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு அவளுக்கு பயம். ஆனா சாயி நீ ஏன் கூடவே இரு, நான் உன்னைய பாத்துக்கிறேன்பா. அவ்வளவுதானே, உங்க கூடவே கடைசி வரைக்கும் இருக்கேன்னு வந்து உட்காந்துக்குவா. இவளோட அன்பு தொல்லையை அவனால தாங்க முடியல. அதே நேரம் இங்க டோஃப்ளமிங்கோவை சுத்தி கம்ப்ளீட்டா சீப்ரிசம் சங்கிலியை போட்டு லாக் பண்ணி நல்லா இறுக்கி சக்கு சக்குன்னு ஒரு 10 பூட்டாச்சு போட்டுருவாங்க. அப்ப அந்த சங்கிலியை போட்டவன் நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணியாச்சான்னு கேட்பான். அதான் இல்ல, ஈஷோ இன்னுமே நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்ணி இதை பத்தி எதையுமே ரிப்போர்ட் பண்ணலையாமா. அப்படின்னா வேற ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு மட்டும் தெரியுது. அந்த டைம் மேனாட காட்டுறாங்க. அவன் ரொம்ப சீரியஸா சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏதோ டோஃப்ளமிங்கோவை ஒத்த கையில அடிச்சு ஜெயிச்ச மாதிரி. அப்ப அவன் ஆளுகிட்ட ஒரு வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல இங்க செட் பண்ணிட்டு இன்னொன்னு எடுத்துக்கிட்டு இஷோவை ஃபாலோ பண்ண சொல்லுவான். அவர் என்ன ஆர்டர் கொடுக்குறாரோ அதை கேட்டு அப்படியே பண்ணுமாமா. எதுக்கு அப்படி செட் பண்ண சொன்னா என்னன்னு ஒண்ணும் புரியல. அந்த டைம் இஷோ அப்படியே பொறுமையா ஊருக்குள்ள நடந்து வந்துட்டு இருப்பான். அவனால அங்க மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இவன் இந்த ஐலாண்டுக்குள்ள என்டர் ஆகும்போது மனசால அவங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியல. ஆனா இப்போ அவங்க நிம்மதியா இருக்காங்கன்னு மட்டும் அவனுக்கு நல்லா தெரியுது. அவன் மொத்த நேவி ஆளுகளையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ வெறிகுண்டு போயிட்டு இருப்பான். ஒரு வேளை லூஃபியை புடிச்சு ஜெயில அடைக்க போறானோ, இல்ல டோஃப்ளமிங்கோவை தண்ணிக்குள்ள போட்டு முக்கிய அவனை அங்கேயே க்ளோஸ் பண்ண போறானா, என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.